ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 22 February 2026. बाबा இன்னைக்கு சொல்றாரு, धर्म सत्ता वालों के सामने पवित्रता की शक्ति और राज्य सत्ता वालों के आगे ஏகதா की शक्ति को सिद्ध करो. உலகத்தில் முக்கியமான 2 சக்திகள் இருக்கின்றன. ஒன்று தர்மம். உலகத்தில் இப்போ பல தர்மங்கள் இருக்கு, பல வழிகள், பல கோட்பாடுகள், பல முறைகள் இருக்கு. ஸோ அவர்களின் முன்னால் உங்களுடைய தூய்மையின் சக்தியையும் மற்றும் ராஜ்யம் செய்பவர்கள், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் முன்னால் உங்களுடைய ஒற்றுமையின் சக்தியையும் நிரூபணம் செய்யுங்கள். इन दोनों ही शक्तियों को सिद्ध करने से ईश्वरीय सत्ता का झंडा बहुत सहज लहरा जाएगा. ஆக நீங்கள் இந்த 2 சக்திகளையும் நிரூபிப்பதன் மூலம் நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை மற்றும் நமக்குள் இருக்கக்கூடிய பியூரிட்டி, தூய்மை, தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு குழுவாகவும் சரி, நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறோம், இதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா பாபா சொல்கிறாரு, ஈஸ்வரிய அந்த ஒரு கொடி, வெற்றி கொடி என்பது மிக சகஜமாக பறக்கும். ஏன்னா உலகத்தில் இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, பின்ன இவ்வளோ பெரிய ஒரு குழு, ஒரு பரிவார், ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி ஒற்றுமை இருக்கும்? தனிப்பட்ட ஒரு நபரனுடைய மனதிலேயே தூய்மை இல்லை, ஆனால் நாம் உடல் தூய்மை, மன தூய்மை இரண்டையும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயத்தை நாம் சாத்தியப்படுத்தி ப்ராக்டிக்கலாக காட்டிகிட்டு இருக்கிறோம் போது அது எல்லாருடைய மனசுலேயும் ஒரு கேள்வி எழுப்போம். அவி इन दोनों की तरफ विशेष अटेंशन चाहिए. எனவே பாபா சொல்றாரு, இப்பொழுது இதன் இரண்டின் மீதும் நீங்கள் சற்று கவனம் வையுங்கள், விசேஷமான கவனம் வையுங்கள். जितना जितना प्यूरिटी और यूनिटी की शक्ति से उनके समीप संपर्क में आते रहेंगे, उतना वो स्वयं ही अपना वर्णन करने लगेंगे. எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய தூய்மை மற்றும் ஒற்றுமையின் சக்தி மூலம் பிற ஆத்மாக்களை, முக்கியமாக இந்த தர்ம சத்தா, உலகத்தினுடைய தர்ம தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ராஜ்யம் செய்யும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய தொடர்பில் வருவீங்களோ, பிறகு அவர்கள் இதை புரிந்து கொண்டு அவர்களே தானாகவே உங்களை பற்றி வர்ணனை செய்வார்கள். அவங்களே பேசுவாங்களாம், இந்த பிரம்மா குமாரிகள் எப்படி இப்படி இருக்காங்க, எப்படி இப்படி இருக்காங்க, எப்படி இப்படி இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் நாம் எதனால் இப்படி இருக்கிறோம். பின்னாடி பேக் போனால் 2 பேர் இருக்காங்க. ஒருவர் மிக உயர்ந்த சக்தி, இன்னொருவர் தாதா. 2 பேரும் இருக்காங்க, பாப்பு தாதா 2 பேரும் இருந்து குழந்தைகளாகிய நம்மை முன்னாடி நிற்க வச்சு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நிரூபணம் தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பியூரிட்டி அண்ட் யூனிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா உலகத்தின் முன்னாடி நீங்கள் இதை மற்றும் பாப் தாதாவை வெளிப்படுத்தலாம். நல்லது. ஓம் சாந்தி.